கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் கூட உங்களை இந்த இடத்துல என்னை ஒரு சாட்சியா நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 23 வசனத்துல அதிகாரத்துல 2ஆம் வசனம், "மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு" சொல்லி வசனம் சொல்லுகிறது. வருஷம் 14 20 வருஷத்துக்கு முன்பாக 2வது பாப்பா பிறந்தது பிறகு மரண தருவாயின் விளிம்பில நான் கடந்து சென்றேன். அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை, "நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து நீ பொல்லாப்புக்கு பயப்படாத" அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி, என்னை உஜ்ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்து இந்நாள் மட்டும் என்னை நடத்தி வருகிறதான தேவன். அதே போல நீங்களும் அப்படிப்பட்ட மரண பாதையில நீங்க போய்க்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, என்னை மீட்டெடுத்தது போல உங்களையும் மீட்டெடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களையும் நீங்க கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும்போது, எனக்கு கடவுள் உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறதான நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், மீட்பை தருவார், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். ஜீவனை மீட்டு அவருடைய சமூகத்துல நாங்க உங்களை தருகிறேன். இந்த நேரத்திலையும் கூட நீங்களும் கடவுளே ஏசப்பா நீங்க என்னை விடுவீங்க என்று சொல்லும் போது அவர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென்.